இது எந்த ஏரியான்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் தான். கரெக்டா பாத்தீங்கன்னா கள்ளிக்குப்பம் ஆர்ச் அங்க இருக்கு. பவர் கட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours பவர் கட்டு வந்து போயிட்டு இருந்தது. அதனால நம்ம ஏரியா மக்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க. நானும் அம்பத்தூர் தான். ஸோ எல்லாருமே வந்து ரோட பிளாக் பண்ணிட்டு எதனால இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக ஃபுல்லா ரோட பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஏர் அபிஷியல்ஸ்லாம் வந்திருக்காங்க. எதனால இந்த ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாருமே ரோட பிளாக் பண்ணிட்டாங்க. இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புது அம்பத்தூர் ஏரியால இருக்க மக்கள் தான் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 hours தான் வந்தீங்க. கரண்டே இல்ல. எல்லாருமே அதனால ரோடுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் வரல, இந்த பக்கம் வரல. இப்ப 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் உள்ள போயிட்டாரு, இன்னொருத்தர் மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. அப்புறம் எங்க போறது? ஏன்னா கட்சியெல்லாம் விடுங்க, கட்சியெல்லாம் நீங்க பேச கட்சியே வேண்டாம். மக்களுக்கு எடுத்து போய் நடக்கிறது என்ன? யார் ஆட்சியில இருக்காங்க அவங்கதான் பொறுப்பு. அவங்க டிஎம்கே ஏடிஎம்கே அதெல்லாம் பேசல. இப்ப நம்மளுக்கு தேவை கரண்ட். யார் ஆட்சியில இருந்தா அவங்களுக்கு கரண்ட் கொடுக்கணும். அதுக்குதான் அவங்க வந்து ஆட்சியில கட்சியா இருக்கிறீங்க. அரசியல் அதிகாரிகளை சொல்லுங்க. அரசு அதிகாரிகளை முதல்ல சொல்லுங்க. கட்சிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கட்சிக்காரங்க வந்து அரசு அதிகாரிகள் முதல்ல சொல்லுங்க. பேசியாச்சு. எங்களுக்கு வந்து வேண்டாம், இபி ஆபீஸ் வேண்டாம். வில்லிவாக்க சைடுல கரண்ட் இல்லாத ஒரு இபி ஆபீஸ் எங்களுக்கு தேவையில்ல. சொன்ன ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. நாங்க எனக்காக மட்டும் சொல்ல, இங்க வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. இந்த வயசானவங்க எல்லாம் ரோட்ல வந்து நிக்காங்க. இவங்க எல்லாம் என்ன தலையெழுத்து? வீட்டுல இருந்து பொம்பளைங்க எல்லாம் 12 மணிக்கு நான் ஒருத்தி வந்துட்டேன் நைட்டி போட்டு பைத்தியக்காரி மாதிரி. பக்கத்துல ஒரு தாத்தா சாவு கிடக்காரு. அவர் செத்தா நீங்களா பொறுப்பேப்பீங்க இல்ல இபி பொறுப்பு வைப்பாங்களா? இப்படி வரும் வராது. நாங்க ஆள்ல அந்த சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிஷியன் மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரு. இன்னொருத்தரை கேட்டா அங்க பாக்குறாங்க. ஒரு இடத்துல பாக்கல லைன். ரோடு பிளாக் பண்ணலாம். கவர்மெண்ட் சர்வெண்டா இல்ல வேற யாராவது? பிரைவேட் சர்வெண்ட் இல்ல. யாரு உங்க சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காரு? அவரு மக்கள் சம்பளத்தை வாங்கிட்டு சொகுசா இன்வெர்டர்ல போய் உட்காந்து தூங்கிட்டு ஏசி போட்டு ஜெனரேட்டர் போட்டு தூங்கிட்டு இருப்பான் மனுஷன். நாங்க இங்க நாய் மாதிரி இங்க இருக்கணும். இப்ப நீங்க போய் சொல்லுங்க, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் சார்கிட்ட போய் கேட்டா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தா ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும். அவரு என்ன ஆர்டர் பண்ணிட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. எதுக்கு நான் சிஎம் கிட்ட குடுக்குறேன்னாவே ஏங்க அடா நான் தான் சொல்றேங்க. சிஎம் கிட்ட குடுத்தா குத்துக்கோ எதுக்குன்னா இருக்குன்றான். ஏங்க ஜெய் பதில் சொல்லுமா இல்லையா சார்? நீங்க வந்து கடைநிலை ஊழியருக்கு விட முன்னாடி இருக்கிறீங்க. அவ்வளவுதானே தவிர உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. இருங்க வர உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. நீங்க சவுண்ட் பேசிட்டு போறாரு. அவ்வளவு தூரம் ஸ்டாப் பண்ணாங்க.
மாங்காடு பகுதியில் இபி ஆஃபீஸில் தொடர்ந்து 27 வார்டு இருக்குது. 27 வார்டில் 8 வார்டு தொடர்ந்து 10 நாளாக கரண்ட்டு நைட்டில் ஆஃப் ஆகுது. குழந்தைங்க பாதிக்குது. இப்போ எல்லாம் வேலை செஞ்சுட்டு வர பொதுமக்கள்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க. நாங்கள் இதை கேட்டாலும் சரியான பதில் கிடையாது. ஜேயும் ஃபோன் எடுக்கிறது கிடையாது, ஈயும் ஃபோன் எடுக்கிறது கிடையாது. நாங்கள் வந்து கேட்டாலும் ஒரு பொறுப்பான பதில் கிடையாது. மேல்மநகர், மேல் ரங்கநாதபுரம், மேல்மநகர், சீனிவாச நகர் இதெல்லாம் பொதுவாக கரண்ட்டு ரெகுலராக ஆஃப் ஆகிட்டே இருக்குது. இதை கேட்டாலும் ஒரு முறையான பதிலே கிடையாது. கேட்டால் எங்களுக்கு 10 நாளாக கிடையாது. பச்சை குழந்தைங்க இருக்குது, எல்லாம் வேலை செஞ்சுட்டு வரவங்களும் ரோட்டில் படுக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க. இதை கேட்டால் ஒரு முறையான பதில் இல்லை. அங்கேருந்து சத்தம் அடிச்சியாடா? சத்தம் அடிச்சா பயங்கரமா ஆட்டோ என்னன்னு